சங்கீதம் 92 12-13 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். 12-13. நீதிமான் பனையை போல் செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதிர்வை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த நீதிமான்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருந்தால் செழித்திருப்பார்கள் என்று வேதம் இன்று நமக்கு தியானிப்பதற்காக தந்திருக்கிற வேத வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய பாதத்தில் நீதிமானாக விளங்கப்படுகிறவன், தேவனுடைய பாதத்தில் நீதிமானாக விளங்கப்படுகிற தேவ பிள்ளைகள் சபையிலே நாட்டப்பட்டிருந்தால் அவருடைய குடும்பம், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை செழித்து ஓங்கும் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீதிமான் பழைய போல் செழித்து லீபனோன் உள்ள கேதிர் மரவை போல வளருவான். அவன் வளர்ந்து கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ நீதிமானாக மாற்றப்பட்டு கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தருடைய செழிப்பை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா.